Hi, Ka. Hi, ma. Good evening. ஓகே, யார் யார் எந்தெந்த டீம் சொல்றீங்களா? இங்க உள்ளவங்க என்ன டீம்? யாரு ஏ டீம்? ஏ டீம் யாரு? நாங்க இருக்கோம்க்கா. நீங்க இருக்கீங்களா? ஓகே. பி டீம் யார் இருக்கீங்க? ஓகே. டான் இருக்கீங்களா? இங்க இருக்கீங்களா? டான்ல இருக்கட்டுமா? ஓகேக்கா. ஓகே, நீங்களாம் சி டீம். உங்க டேன் வரும்போது நீங்க ஆன்சர் பண்ணா போதும். நான் சொல்றப்ப சொல்றேன். அக்கா புக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேக்கா. புக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். பரவாயில்ல, தெரிஞ்சு சொன்னா போதும். இன்னைக்கு இங்க வந்து புதுசா ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. இங்க இருக்கிறதே இன்னைக்கு 4 பேர் தான். அதனால உங்களுக்கு அவ்வளவா கரெக்டா ஆன்சர் தெரியாது. 8 சாப்டர் படிக்கல. இப்ப கொடுத்த 10 மினிட்ஸ்ல தான் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை ஆன்சர் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. புக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்கம்மா. இங்க ஆன்சர் பாருங்க. இதுல உங்களுக்கு தெரியுதா பாருங்க. இது லேப்டாப் தெரியுதா? தெரியுதுலமா? ஓகேம்மா. ஏ டீம் ஆன்சர் பண்ணுங்கம்மா. இதுக்கு என்ன ஆன்சர்? ஓகே. பி டீம். டான்ல நீங்க தான். ஓகே. அங்க புக் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா? சி டீம் சொல்லுங்கம்மா. பூஜ்ஜியம். ஓகே. ஏ டீம். தேர்டுக்கா. பி டீம். செகண்டுக்கா. டான்ல எத்தனை பேர் இருக்கீங்க? செகண்ட் ஆப்ஷன் 7 பேரா? செகண்ட் ஆப்ஷன் ஆமாக்கா. எங்க 2 பேர்? ஒரு ஆள் மட்டும் இல்லக்கா. சரிம்மா. சரி, ஓகே. இதுக்கு ஏ டீம் தான் ஆன்சர் பண்ணுங்க. ஏ டீம் சொல்லுங்கம்மா. ஃபோர்த்துக்கா. ஃபோர்த்தா தேர்டா? ஓகே. உட்காந்துக்க. பி டீம். பி டீம் சொல்லுங்கம்மா. டான்ல நீங்க தான் பி டீம். அக்கா தேர்டு. செகண்ட் ஆன்சர் ஆப்ஷன் தெரியுமா? ஏ டீம். ஃபர்ஸ்ட்டுக்கா.
ஃபர்ஸ்டா தேர்டா? ஃபர்ஸ்ட்க்கா. ஓகே. பி டீம் உட்கார்ந்து பாப்பா, உட்கார்ந்து. பி டீம் சொல்லுங்கம்மா. செகண்ட்க்கா. அங்க எட்டி பார்க்காதீங்க. ஃபோர்த் ஆப்ஷன்க்கா. எந்த டீம்? ஏ டீம்க்கா. ஏ டீம் சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட்க்கா. பி டீம் தேர்ட்க்கா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்க்கா. படிங்க சரியா? நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சுட்டு வாங்க. ஓகே, இதுல எத்தனை மார்க் எடுப்பீங்க? 3 தப்புக்கா. 1 தப்பா? எந்த டீம் பண்ணாங்க? அது கவனிக்கல. டான்லையா? 1 2. ஓகே ஓகே ஓகேம்மா, பாத்துக்கோங்க, இது மட்டும் தப்பு. சரி ஓகே ஓகே. நாளைக்கு வந்து எனக்கு இப்போ 8 சாப்டர் முடிஞ்சிருச்சு. திருப்பி நாளைல இருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கிறீங்களா இல்ல 8 சாப்டரோட 1 மார்க்கும் நாளைக்கு அட்டெண்ட் பண்றீங்களா? 8 சாப்டர்க்கா. 8 சாப்டர் அட்டெண்ட் பண்றீங்களா? ஆனா ஃபுல் மார்க் எடுக்கணும். படிச்சுட்டு எடுத்துருங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் கிராஃப் ஜியாமெட்ரி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா, மறந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்கு. அதுல ஒரு சின்ன டெஸ்ட் எழுதலாமா? இப்பயாக்கா? இப்ப இல்ல. அப்புறம் எப்பக்கா? நாளைக்கு. எந்த மாடல்? ஃபர்ஸ்ட் மாடல் அந்த இல்ல, அது இல்லம்மா. ஜியாமெட்ரியில முக்கோணம், வடிவத்து முக்கோணம் வரைதல் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் மாடல். அது கிடையாது. ஒரு முக்கோணம் வரைஞ்சு அதுக்கு பேரலா ஒண்ணு வரைவீங்களே, பார்த்து சொல்றேன். வடிவத்து முக்கோணம் லெஸ் தென் கிரேட்டர் தென், லெஸ் தென் 1 கிரேட்டர் தென். லெஸ் தென் வந்து ஃபர்ஸ்ட் 3/5. ஒரு முக்கோணம் ஒண்ணு இருக்கும், அதுக்குள்ளேயே ஒரு முக்கோணம் வரைவீங்க. அடுத்து ஒரு முக்கோணம் இருக்கும், அதுக்கு வெளியில ஒரு முக்கோணம் வரைவீங்களே, ஞாபகம் இருக்கா? சரி, அந்த மாடல்ல எனக்கு பாத்துருவாங்க. ஒரே ஒரு சம் மட்டும் நாளைக்கு டெஸ்ட் வைக்கிறேன். ஓகேவா? சரி ஓகே, அது பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேத்து யாரெல்லாம் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணல? யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணலமா? எல்லாருமே அட்டென்ட் பண்ணிட்டீங்களா? நாளைக்கு நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்பிடுறேன். தான்ல இருந்து அனுப்பிடுங்க. கவிதா, கனிஷ்கா அனுப்பியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2-3 பேர் அனுப்பியிருந்தீங்க பார்த்தேன். எழுதாதவங்க எழுதி அனுப்பிடுங்க. அப்படியா? ஓகே சரிம்மா. ஓகே, லாஸ்டா அன்னைக்கு என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு உங்களை வந்து நான் கிளாஸ் எடுக்க சொன்னா யாருமே எடுக்கல, எல்லாரும் ஏமாத்திட்டீங்க தானே? சரி, இன்னைக்கு இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் வருது. எல்லா எக்ஸாம்லயுமே கண்டிப்பா கேட்பாங்க இதுல இருந்து சம்மு. அந்த சம் சொல்லித்தரேன். ஸ்கிரீன் தெரியலக்கா. ஓகேம்மா. சரி, எக்ஸாம்பிள் எல்லாம் முடிஞ்சிருச்சா? அதுல ஒரு பெண்டிங் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்ப இங்க புதுசா வந்திருக்கவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். இப்ப நாங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து எக்ஸாம் 1.4 பயிற்சி 1.4 சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்கூல்ல நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நாங்கள் டெய்லி வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டாங்களா? முடிச்சாச்சுல? ஆனா ஒண்ணும் 5ஓட பயிற்சி முடிக்கணும். அது நான் இப்போ நாங்க 1.4 தான் வரும், அதனால கண்டினியூவா பாத்துக்கலாம். ஓகே, நம்ம எது பார்க்கணும்? இதுக்கு முன்னாடி எது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. ஓகேவா? இதுதானமா பார்க்கணும். இந்த சம் பார்க்கல, ஏபி கண்டுபிடிக்கிறது சொல்லி கொடுத்துட்டேன் அன்னைக்கு. இதுதான் பார்க்கணும் நம்ம. ஓகேவா? பயிற்சி 1.18.
இந்த சம் பார்க்கணும். ஓகே, இதுல பாருங்க, சார்பு எஃப் ஆஃப் ஆர் டு ஆர் ஆனது தெரியுதா? எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு டேம் இருக்கு. அந்த டேம்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கேக்குறாங்க? எஃப் ஆஃப் 4, எஃப் ஆஃப் -2, எஃப் ஆஃப் 4 + 2 எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் 1 -3 எஃப் ஆஃப் 4 டிவைடட் பை எஃப் ஆஃப் -3. இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க். எடுத்துக்காட்டுல ஒரு சம் இருக்கும், பயிற்சியில 2 சம் இருக்கும். இந்த 3 சம் பாத்தீங்கன்னா ஒரு சம் கண்டிப்பா வந்துரும் எக்ஸாம்ல. இதுல எதுவுமே ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாம கரெக்டா போட தெரியணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம். என்னம்மா? ஒண்ணும் இல்லக்கா. சரி. இதுல எஃப் ஆஃப் ஆர் டு ஆர் ரியல் நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? எக்ஸ் லெஸ் தென் -2 அப்படின்னா என்னமா? என்னென்ன நம்பர்ஸ் வரும் அதுல? -2 குறைச்சலான நம்பர் என்ன நம்பரா இருக்கும்? -1 கிடையாது. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த என் கோடு போட்டு காட்டுறேன். இது 0, 1, 2, 3, 4 இந்த பக்கம் போனா இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் என்னென்ன வரும்? மைனஸோட ஒரு குறிப்பிட்ட நம்பரோட -1, -2, -3 இப்படி போகும். இப்போ -2 எக்ஸ் லெஸ் தென் -2னா இந்த பக்கம் உள்ள எல்லா நம்பர்ஸும் வரும். என்னென்ன நம்பர்ஸ் வரும்? -2, -3, -4. இப்படி வரும். -3, -4 இந்த பக்கம் உள்ள எல்லா நம்பர்ஸுமே வரும். ஓகேவா? இந்த நம்பர்ஸ் எல்லாம் இப்படி வரும். இப்ப வந்து நம்ம வந்து என்கோடு போடுறோம். அந்த என்கோடு வந்து நம்ம எவ்வளவு இப்ப வந்து +4னாக்கா +4 7 நம்பரு, இப்ப மைனஸ்னாக்கா -7 அப்படி முடிக்கலாமா? அந்த மாதிரி முடிக்கலாம் வேணாம். இதுல நம்ம சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அங்க என்ன கேக்குறாங்களோ அது எந்த டேம்ல வரும்னு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கும் என்கோனுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம யூஸே பண்ண தேவையில்லாது. உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக நான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ எக்ஸ் லெஸ் தென் -2 இருந்தா என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா -3, -4, -5 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் வரும் அப்படின்றதுக்காக. இப்போ எக்ஸ் -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 3 அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ் வரும்? உங்களுக்கு தெரியுதா ஸ்கிரீனு? இப்போ -2, -1, -2ல இருந்து 3 வரைக்கும் இருக்குமா? அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வந்தா -2 கண்டிப்பா வரும். ஏன்னா அந்த நம்பரை எடுத்துக்கணும். அடுத்து -1, அடுத்து 0, 1, 2, 3 எடுக்கணுமா? எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இல்ல. ஈக்குவல் டு இருந்தா அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்ல. ஓகே, இங்க எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு இருக்கு. அப்போ 3 கண்டிப்பா வரும். 3க்கு மேல உள்ள எல்லா நம்பர்ஸும் இதுல வந்துட்டு இருக்கும். 6 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இதுல வரும். இப்படி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க தெரியணும் உங்களுக்கு. எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -2 அப்படின்னா -3, -4, -5 இந்த மாதிரி டேர்ம்ஸ் வரும். -2ல இருந்து 3 வரைக்கும்னா -2, -1, 0, 1, 2 வரைக்கும் வரும். எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3னா 3, 4, 5 இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இங்க வரும். இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க எஃப் ஆஃப் 4ன்னு இருக்கு. 4 எந்த டேர்ம்ல மாறும்? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா? தேர்ட். இதுலதான் நமக்கு 4 வருது. அப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அவ்வளவுதான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 2ன்னு இந்த டேர்மை நீங்க எடுத்துக்க போறீங்க. புரியுதா? அந்த எக்ஸ் வர இடத்துல இந்த 4ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அவ்வளவுதான். போடலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருந்தாங்க? எஃப் ஆஃப் 4 அதுக்கு நம்ம என்ன டேர்ம் எடுத்துக்க போறோம்? 3. அங்க என்னமா போட்டிருந்தது? 3x -2. ஓகே, இதுல எக்ஸ்க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? 4. அப்போ எக்ஸ்க்கு பதிலா 4 மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். 3 4 4 12 -2. 12ல இருந்து 2 கழிச்சிட்டோம்னா 10. அவ்வளவுதான். எஃப் ஆஃப் 4க்கு அவ்வளவுதான் ஆன்சர். ஈஸியா இருக்கா? ஓகே, இப்போ அதே மாதிரி செகண்ட் போடலாமா? செகண்ட்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. செகண்ட்ல என்ன கேட்டிருக்காங்க? எஃப் ஆஃப் -2 எது வரும்? இதுவா? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா? செகண்ட்ல தானே எழுதி வச்சிருக்கோம். அப்போ செகண்ட்னா இதுதான் செகண்ட். அதுக்குள்ள உள்ளதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். எக்ஸுக்கு பதிலா -2.
சப்ஸ்டிட் பண்ணுவோமா? அந்த டேம் மட்டும் எனக்கு சொல்லுங்க. எக்ஸ் ஸ்கொயர் -2. ஓகே. இங்க என்னமா சப்ஸ்டிட் பண்ணும்? -2வா? ஓகே. எக்ஸுக்கு பதிலா -2. அப்போ -2 the whole square அப்படின்னு போடணும். -2. -2 ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்? +4. +4. வெரி குட். +4 -2. 4 -2 2. அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஆன்சர். செகண்டும் கண்டுபிடிச்சாச்சு. தேர்டு கண்டுபிடிப்போமா? இம்பார்ட்டன்டான 5 மார்க்மா. ஓகே, தேர்டு சொல்லுங்க. ஓகே, தேர்ட் பாருங்க. f of 4 plus 2 f of 1. இங்க f of 4 இருக்கு. 4 எதுல வரும்? நம்ம ஏற்கனவே 4 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, அதே ஆன்சர் கூட போட்டுக்கலாம். ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், அதே போட்டுக்கலாம். அதே ஆன்சரே டைரக்டா போட்டுக்கலாம். f of 1 இன்னும் கண்டுபிடிக்கல. அப்ப இனிமே தான் கண்டுபிடிக்கணும். 1 எந்த டைம்ல வரும்? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா? செகண்ட். அப்போ இதுல நீங்க x க்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, இத அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிப்போம். தேவையானதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த டேம் மட்டும் சொல்லுங்க. f of 4 plus 2x f of 4 plus 2 f of 1 ஆமாங்கா. f of 4 க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 10 plus 2 அப்படியே போட்டுக்கலாம். f of 1 இனிமே தான் கண்டுபிடிக்கணும். செகண்ட் டேர்ம்ல சப்ஸ்டிட் பண்ணணும். செகண்ட் டேர்ம் இப்படிதான் இருந்தது. அப்போ x ஸ்கொயர் அதுக்கு பதிலா 1 ஸ்கொயர் போட்டுக்கலாமா? 1 ஸ்கொயர் 1 தான் வரப்போகுது. -2. இந்த டேர்ம்ல எக்ஸுக்கு பதிலா 1 மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். 10 அப்படியே போட்டுக்கலாம். 2ஐயும் அப்படியே போட்டுக்கலாம். 1 ஸ்கொயர் எவ்வளவுமா? 1 -2. 1 -2 1 -1. ஓகே, இப்போ -1 போட்டே நான் மல்டிபிள் பண்ணி காட்டுறேன். இந்த 10 அப்படியே போட்டுக்கோங்க. 1 கூட -1 மல்டிபிள் பண்ணீங்கன்னா -2. -2. 10ல 2 போயிடுச்சுன்னா 8. அவ்வளவுதான் ஆன்சர் தேர்டுக்கு. இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இருக்காமா? இல்லக்கா. அங்க யாருக்கும் டவுட் இருக்கா? இல்லக்கா. ஓகே ஓகே, ஃபோர்த் போடலாம். ஃபோர்த் சம் பாருங்கம்மா. f of 1 minus 3 f of 4 f of -3. f of 1 கண்டுபிடிச்சிருக்கோம் ஏற்கனவே. f of 4 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். f of 3 மட்டும் -3 மட்டும் கண்டுபிடிக்கணும். f of -3 எங்க வரும்? ஃபர்ஸ்ட்ல. அப்ப ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டிட் பண்ணணும். 2x plus 7. ஓகே, போடலாமா? அந்த டேர்ம்ல எனக்கு பார்த்து சொல்லுங்க. புக்கை பார்த்து சொல்லுங்க. 2 f of அது இல்லம்மா, கொஸ்டின் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இல்லம்மா, கொஸ்டின் சொல்லுங்க. f of 1 minus 3 f of 4 by f of 3 ஓகே. f of 1 க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? f of 1 க்கு வந்து இதை சால்வ் பண்ணி 1 -2 -1 கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் f of 1 க்கு -1 கண்டுபிடிச்சிருக்கோம். f of 4 க்கு 10. ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிப்போமா? f of 1 க்கு -1 -3 f of 4 க்கு 10 கண்டுபிடிச்சிருந்தோம். டிவைட் பை f of -3 இனிமே கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன டேர்ம் கொடுத்திருந்தாங்க? 2x plus 7. அதுல x க்கு பதிலா இந்த டேர்ம் சப்ஸ்டிட் பண்ணணும். 2x க்கு பதிலா -3 plus 7. ஓகே, இந்த -1 அப்படியே போட்டுக்கலாம். 3 கூட 10 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 3 × 10 30. அங்க மைனஸ்க்கு மைனஸ் போட்டுக்கிறோம். 2 3s are 6. 6 2 3 6 -6 plus 7. -1 -30 என்னமா ஆன்சர் வரும்? -31. இங்கேயும் மைனஸ் கூட்டிக்கிட்டு மைனஸ் குறி போட்டுக்கணும். -6 + 7 அப்போ கழிக்கணும். இது ஏன்னா மைனஸ்ல இருக்கு, இது பிளஸ்ல இருக்கு. கழிச்சா என்ன ஆன்சர் வரும்? 1 வரும். பெரிய நம்பரோட குறியீடு வந்து பிளஸ்ல இருக்கறனால +1.
+1. அப்போ -31 டிவைட் பை +1. இதுக்கு என்ன ஆன்சர் தான்? -31 தான் ஆன்சர். அவ்வளவுதான். இது 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு டைம் பாக்குறீங்களா? டவுட் இருந்தா கேளுங்க. சின்னதாக்கிட்டேன், ஃபுல்லும் பாருங்க. எது டவுட் இருந்தா கேளுங்க. அக்கா அகைன் டைம் இந்த ஃபோர்த் சம சொல்லுங்களே. ஓகே. f of 1 minus 3 f of 4 divided by f of minus 3 ன்னு இருக்கு. f of 1க்கு நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? f of 1க்கு இங்க பாருங்க சால்வ் பண்ணி -1ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ -1 போட்டுக்கலாம். -3 f of 4க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 10. அப்போ 3 போட்டுக்கிட்டு f of 4க்கு பதிலா 10 போட்டுக்கணும். டிவைட் பை f of -3 இனிமே தான் கண்டுபிடிக்க போறோம். 3 f 3x நமக்கு அந்த டேம் பாத்துக்கோங்க வேணா. இந்த டேம் 2x + 7 அதுல 2xக்கு பதிலா -3 + 7 இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணோம்னா -6 + 7 சால்வ் பண்ணோம்னா கீழே +1 மேல -1 3 × 10 -30 ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா -31 பை +1 இதை வந்து நம்ம -31 எழுதிக்கலாம். அவ்வளவுதாம்மா. தேங்க்ஸ்க்கா. ஓகேம்மா. இங்க யாருக்கும் டவுட் இருக்கா? டான்ல எல்லாருக்கும் ஓகேவா? பிரவீனுக்கு புரியுதா? ஓகே ஓகே. புரியலையா? ஓகேவா? டவுட் புரியலையாக்கா? யாருக்கு புரியல? இங்க இருக்கவங்களதாக்கா. கவனிச்சீங்களா? கவனிச்சக்கா, இன்னொரு சொல்லி கொடுங்கக்கா. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சம் தான். ஆனா இது வந்து 5 மார்க்ல கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் எந்தெந்த டேம் எங்கெங்க வரும் நீங்க கண்டுபிடிக்கணும். இங்க x லெஸ் தென் -2னா -3 -4 -5 இந்த டேம்ஸ் எல்லாம் வருமா? -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x லெஸ் தென் 3னா -2 வரும், -1 வரும், 0 1 2 இந்த டேம்ஸ் எல்லாம் வரும். x கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3னா 1 இங்க 3ல இருந்துனா 4 5 6 இந்த மாதிரி வர எல்லா டேமும் அதுக்கப்புறம் வர எல்லா டேமுமே இதுக்குள்ளதான் வரும். இப்போ நம்ம ஒரு டேமா செக் பண்ணணும். நார்மலா f of xல என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும். இப்போ f of 1ன்னு இருந்தா என்ன பண்ணுவீங்க? xக்கு பதிலா 1 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அதே மாதிரிதான் இங்க f of 4 இருக்கு. இங்க உங்களுக்கு 3 டேம் இருக்கிறதுனால எதுல வரும் அப்படின்றத நீங்க தான் சூஸ் பண்ணணும். இங்க 4 இருக்கா? 4 எதுல வரும்? ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டான்னு பாத்தீங்கன்னா தேர்ட்ல தான் வரப்போகுது. அப்போ தேர்டுக்கு என்ன கொஸ்டின் இருக்கு? 3x - 2 அதுல xக்கு பதிலா 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3 × 4 12 12 - 2 10 அதுதான் இதுக்கு ஃபர்ஸ்ட்க்கு ஆன்சர். அதுதான் நம்ம இங்க போட்டிருக்கோம். 3 × 4 12 - 2 10 இது ஆன்சர். இன்னும் இது உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி தரலையா? ஃபர்ஸ்ட் டைம் கேட்டாலுமே புரியும். கவனிக்கணும். f of -2 -2க்கு என்ன ஆன்சரு? எதுல வருது -2? இந்த செகண்ட் டேர்ம்ல வருது -2. -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x லெஸ் தென் 3னா இதுக்குள்ளதான் வரப்போகுது. அப்போ இந்த டேர்ம்ல சப்ஸ்டியூட் பண்ணும். அவ்வளவுதான். -2 எடுத்து xக்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. xக்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா -2 the whole square -2 -2 whole square பண்ணா 4 -2 சால்வ் பண்ணா -2 அவ்வளவுதான். நெக்ஸ்ட் தேர்ட் என்ன? f of 4 + 2f of 1 f of 4 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டீங்க, அதை போட்டுக்கலாம். f of 1 எதுல வரும்? 1ன்ற டேம் எதுல வரும்னா செகண்ட் டேம். அப்ப x² - 2ல xக்கு பதிலா நீங்க 1 சப்ஸ்டியூட் பண்ண போறீங்க. அப்போ f of 1க்கு பதிலா -1 -3 f of 4க்கு பதிலா 10 ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. f of 4க்கு ஆன்சரு f of இது ஃபோர்த் சம்மா. f of 4க்கு 10 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டீங்க. 2 f of 1 நமக்கு இப்பதான் கண்டுபிடிக்க போறோம். x² - 2 x²க்கு பதிலா 1 அப்போ 1² 1 -2 சால்வ் பண்ணீங்கன்னா -1 பிளஸ் 10 + 2 -1 மல்டிபிள் பண்ணீங்கன்னா -2 10 - 2 8 அவ்வளவுதான் ஆன்சர். இது தேர்ட்.
fourth f of 1 minus 3 f of 4 divided by f of minus 3. இதுல f of 1 ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு, f of 4ம் கண்டுபிடிச்சாச்சு, f of minus 3 மட்டும் கண்டுபிடிக்கணும். minus 3 எதுல வரும்னா ஃபர்ஸ்ட்ல தான் வரப்போகுது. அப்போ xக்கு பதிலா minus 3 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ f of 1க்கு -1 -3, f of 4க்கு 10, f of minus 3க்கு 2, xக்கு பதிலா -3 +7. இதை சால்வ் பண்ண வேண்டியதான். -3 × 2 6 +7 சால்வ் பண்ணீங்கன்னா +1 கீழே வருது. -1 -3 × 10 30, -1 -30னா நமக்கு -31 -31 by +1. இதோட ஆன்சர் -31. அவ்வளவுதான். ஓகே இது எல்லாருக்கும் ஓகேயா பாருங்க. தான்ல புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே, ஒரு டைம் போட்டு பாருங்க. இம்பார்ட்டன்ட்மா, 3 சம்ல இருந்து ஒரு சம் கண்டிப்பா வந்துரும். எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லயுமே இருக்கிற ஒரு சம். எடுத்துக்காட்டு சம் முடிஞ்சிருச்சு. பயிற்சியில நம்ம வந்து 9th எது வரைக்கும் 10th பார்த்திருக்கோம்? 9th 10th மட்டும் இருக்கா? 8th சம் பாத்துட்டோமாமா? 8th சம் இன்னும் நான் சொல்லி கொடுக்கலன்னு நினைக்கிறேனே. போட்டீங்களா? அக்கா இன்னும் நடத்துறேன்னு ஆனா அன்னைக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தேன், ட்ரை பண்ணுங்க, தெரியலன்னா சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். 8th சம் எல்லாம் போட்டீங்களா? புரியலக்கா. போட்டீங்களா? புரியல, போட்டு பார்த்தா புரியல. 7th சம் போட்டாச்சு. அது தெரியுது. போட்டாச்சான்னு கேட்டேன். புரியல. ஹோம்ஒர்க் கொடுத்தா போடணும், சரியா? 8th எனக்கு போடலக்கா. போடல, நான் சொல்லித்தரேன். ஏன்னு ஒரு டேம் இருக்குமா, பின்னு ஒரு டேம் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் யார் இருக்கீங்க? கனிஷ்கா இருக்கீங்களா? ராகவி இருக்கீங்களா? ஓகே, கொஸ்டின் படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் நான் தமிழ்ல முடிச்சுக்கிறேன். ஏன்னு ஒரு டேம் இருக்குமா, -1 1ன்னு. பின்னு ஒரு டேம் இருக்கு 0 2. மேலும் f of a to b ஆனது f of x equal to ax plus b என வரையறுக்கப்பட்ட மேல் சார்பு எனில் a மற்றும் b ஐ காண்க. இது சொல்லி கொடுத்துட்டோமா, இருபுற சார்பா இல்லையா? இருபுற சார்பு அப்படின்னா பைஜெக்ஷன்னா என்ன கண்டிஷன் சொன்ன அன்னைக்குனா, ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் மேல் சார்பா இருக்கணுமா? கண்டிஷன் ஒண்ணு சொன்னேன். சொன்னீங்கக்கா. புரியலமா? 7th சம் ட்ரை பண்ண சொன்னீங்கக்கா. ட்ரை பண்ண சொன்னா ஓகே. மேல் சார்புக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? மேல் சார்புனா ரெண்டு இத சால்வ் பண்ணா அது மேல் சார்புன்னு சொன்னேன். பைஜெக்ஷன் இங்கிலீஷ்ல. அன்னைக்கு வட்டம் போட்டிருந்து எடுத்து கூட காமிச்சனே, இதோ இருக்கு பாருங்க. ஒன்றுக்கு ஒன்றாகவும் மேல் சார்பாகவும் இருந்தா அதை இருபுற சார்புன்னு சொல்றாங்க. மேல் சார்புனா என்ன? இப்படி 2 ஆரோ டயக்ராம் போடும்போது இந்த செகண்ட்ல எல்லாமே கனெக்டிங்ல இருக்கும், எல்லாமே சார்புல இருக்கும். ஓகே, ஃபங்க்ஷன்ல இருந்தது அப்படின்னா அதுக்கு பேரு மேல் சார்பு அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்க போடுறது எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்னா இருக்கும், இங்க எதுவுமே எக்ஸ்ட்ரா டேம் இல்லாம இருக்கும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு இருபுற சார்பு. அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணணும். போட்டீங்களா இல்ல பாக்கலாமா? பாக்கலாமா? 7th சம்ல இருந்து பார்க்கலாம். 7th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இருபுற சார்பா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்கம்மா. இருபுற சார்பு பைஜெக்ஷனா அப்படின்னு கேக்குறாங்க. இருபுற சார்புனா என்ன கண்டிஷன்? 1 to 1 and on to, ஒன்றுக்கு ஒன்றான மற்றும் மேல் சார்பா இருக்கணும். ஓகே, செக் பண்ணலாமா? r to r னா ரியல் டு ரியலா இருக்கும். இப்ப அதுல உள்ளதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்களேன். f of r to r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரியல் நம்பர்ல இருந்து ரியல் நம்பரா இருக்கும். ரியல் நம்பர்ஸ்னா -1 அதுவுமே உண்டு. மைனஸ் டேர்ம்ஸ்மே ரியல் நம்பர் தான், சரியா? ஓகே, ஃபங்க்ஷன் சொல்லுங்க. f of x டேர்ம் சொல்லுங்க. f of x equal to 2x plus 1. 2x minus 1 plus 1 +1 ஓகே plus கா. ஓகே. இப்போ நான் வந்து ஒரு 5 டேர்ம்ஸ் எடுத்துருக்கேமா. -2 -1 0 1 2 3 இந்த மாதிரி போகுது. ஃபர்ஸ்ட் இதுல ஒன்னு நீங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரணும். நான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளா தான் எடுத்திருக்கிறோம். -2 நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன். எக்ஸுக்கு பதிலா -2 சப்ஸ்டிட் பண்ணுங்க.
-2 +2 மல்டி பண்ணா -4 +1. இது ரெண்டுத்தையும் கழிக்கணும். ஏன்னா இது மைனஸ்ல இருக்கு பிளஸ்ல இருக்கு. கழிச்சா என்ன ஆன்சர் வரும்? என்ன 3? -3. அப்போ நான் -3. ஓகே, நான் இப்ப இந்த டயக்ராம்ல போட்டுக்கிட்டுமா ஒரு அம்புக்குறி படம் போடுறேன். நான் இங்க -2 இருக்கு, -1 0 1 2 3ன்னு இருக்கு. இப்போ இந்த பக்கம் நமக்கு -3ன்னு ஆன்சர் வருது. அப்போ இந்த -2 போடும்போது -3 கூட அது ரிலேஷன்ல இருக்கு. இது ஃபர்ஸ்ட். இப்போ அதே மாதிரி -1 சப்ஸ்டிட் பண்ணுமா? -1 சப்ஸ்டிட் பண்ணலாம். 2 x-க்கு பதிலா -1 +1. இங்க உள்ள ஒரு நம்பரையும் நான் சப்ஸ்டிட் பண்ணி பாக்குறேன். அவ்வளவுதான். என்ன ஆன்சர் வருதுன்னு கண்டுபிடிக்கிறேன். 2 × -1 +1 என்ன ஆன்சர் வரும்? -1. ஓகே, -1 போடும்போது -1 நமக்கு ஆன்சரா கிடைக்குது. அடுத்து போடலாமா? 0 சப்ஸ்டிட் பண்ணலாம். f of x-க்கு பதிலா 0. 2 0 +1. 2 × 0 0 0 +1 1. அப்ப 0 சப்ஸ்டிட் பண்ணா 1 ஆன்சரா வருது. இப்ப அடுத்து வேற சப்ஸ்டிட் பண்ணுமா? f of இங்க என்ன இருக்கு? 1 இருக்கா? 1. அப்போ 2 இங்க வந்து இது வந்து ரியல் நம்பர்ஸ். இது வந்து ஆக்சுவலா ஆன்சர் வராது. இது 1 to 1 கிடையாதுன்னு இப்ப ஆன்சர் வரும் பாருங்க. எப்படின்னு சொல்றேன் நான் உங்களுக்கு. 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1. 2 × 1 3. சாரி 2. 2 ஓட 1 ஆட் பண்ணா 3. 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 ஆன்சர் வருது. ரியல் நம்பர்ஸ்னா எப்படின்னா கண்டினியூவா வர்றது எல்லாமே ரியல் நம்பர் தான். -2 -1 0 1 2 3. இப்ப இங்க -3 இருக்கு, -1 இருக்கு. இதுக்கு நடுவுல என்ன நம்பர்மா இருக்கு? 2 இருக்கு. 1க்கும் -1க்கும் நடுவுல என்ன நம்பர் இருக்கு? 0 இருக்கு. 1க்கும் 3க்கும் நடுவுல என்ன நம்பர் இருக்கு? 2 இருக்கு. இதெல்லாம் கனெக்டிங்ல இருக்கா? இல்ல. இது வந்து இருபுற சார்பான்னு கேட்டா இருபுற சார்பு கிடையாது. ஏன்னா இருபுற சார்புக்கு என்ன கண்டிஷன்? இங்க இருக்கிற எல்லா நம்பருமே ரிலேஷன்ல இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் எல்லாம் 1 to 1 இருக்கணும். இது எல்லாமே 1 to 1 தான். ஒன்றுக்கு ஒன்றான சார்பா தான் இருக்கு. ஆனா இது வந்து மேல் சார்பா இல்ல, ஆன் டு ஃபங்க்ஷன்ல இல்ல. ஏன் அப்படின்னா இந்த என்னமா ஒண்ணும் இல்லக்கா. இந்த -2 இந்த 1 இந்த 2 இது எல்லாமே என்ன ரிலேஷன்லயே இல்ல. அப்படி இல்லைன்னா அது என்ன தனியா இருக்குன்னு அர்த்தம். தனியா இருந்தா அது வந்து மேல் சார்பு கிடையாது. அப்போ இட் இஸ் நாட் எ பைஜெக்ஷன் அப்படின்னு நீங்க எழுதணும். இது வந்து மேல்புற சார்பு கிடையாது. என்ன ரீசன்னா இந்த -2 1 சாரி இங்க என்னமா இருக்கு? போனே எடுக்க மாட்டீங்களா? இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் என்ன கிடையாது? ப்ரீ இமேஜ் இல்ல, முன்னுரு இல்ல. எல்லா நம்பருக்குமே இங்க முன்னுரு இருக்கணும். அப்பதான் இது எல்லாமே ரிலேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் முன்னுரு இல்லாததுனால இது வந்து பைஜெக்ஷன் கிடையாது, இருபுற சார்பு கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஷாரிஷ்கா நீங்க என்னமா சொன்னீங்க? துர்காவா ஷாரிஷ்காவா ஏதோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? சொல்லுங்கம்மா, என்ன சொன்னீங்க? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. தூங்கிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? இப்ப இங்க 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க 3 -2 -1 0 1 2 3 4 இப்படி போயிட்டு இருக்குமா? -2 எடுத்தா எது கூட கனெக்ட் ஆகுது? -3 கூட. -1 எடுத்தா -1 கூட. 0 எடுத்தா 1 கூட. 1 எடுக்கும் போது 3 கூட கனெக்ட் ஆகும். இதே மாதிரி போயிட்டு இருக்கு. அப்ப இந்த இடையில இருக்கவங்க எல்லாம் என்ன ரிலேஷன்லயே இல்ல, அவங்க எல்லாம் தனியாவே இருக்காங்க. அப்படி எல்லாம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்படி இருக்காங்கன்னா இது கண்டிப்பா மேல் சார்பு கிடையாது. ஓகே, மேல் சார்பு இல்லைனாலே இது இருபுற சார்பு கிடையாது. இருபுற சார்பா இருக்கணும்னா 2 கண்டிஷன் இருக்கு. ஒண்ணு மேல் சார்பா இருக்கணும், இன்னொன்னு ஒன்றுக்கொன்றான சார்பா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதுக்கு பேர் இருபுற சார்பு. இது இருபுற சார்பு கிடையாது. அவ்வளவுதான் ரீசன் எழுதிருக்கு. ஏன்னா இது மேல் சார்பு இல்லை அப்படின்னு கூட எழுதிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் கவனிச்சுக்கோங்கவா.
இது வந்து பைஜெக்ஷனான்னு கேக்குறாங்க. பைஜெக்ஷன்னா நமக்கு ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னென்னா ஒன்னு ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்கணும், இன்னொன்னு 1 to 1 இருக்கணும். ஓகேவா? இது 1 to 1 தான் இருக்கு. -2 எடுக்கும் போது ஒரு டேர்ம் தான், -1 எடுத்தா ஒரு டேர்ம், ஒரு டேர்ம் தான் ஆன்சரா வருது. ஆனா இது ஆன் டு கிடையாது. ஆன் டுக்கு என்ன கண்டிஷன்னா இதுல எல்லாமே ரிலேஷன்ல இருக்கணும். இங்க எல்லாமேலாம் ரிலேஷன் இல்ல, நிறைய பேர் தனியா தான் இருக்காங்க. அதனால இது வந்து பைஜெக்ஷன் கிடையாது. இட் இஸ் நாட் ஏ பைஜெக்ஷன் அப்படின்னு ஆன்சர் எழுதணும். இந்த சம் ஓகேவா பாருங்க. கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் போட முடியும். இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே, இதுல செகண்ட் ஒன்னு இருக்கு, அதை செக் பண்ணுவோமா? இதுல 2 கொஸ்டின் இருக்குல்லமா, ஃபர்ஸ்ட் செக் பண்ணியாச்சு, இப்ப செக் பண்ணலாமா? கொஸ்டின் சொல்லுங்க. யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க? இங்கே வந்து நிறைய பேர் தூங்குறாங்க. ஆனது f of x equal to 3 minus f of 4x square தான். 4x square ரெண்டுத்துலயுமே x இருக்கா? x இருக்கா? 3 ஆமா இல்லக்கா 3 minus 4x square. பாத்தியா சொன்னா யாரும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு. உங்க பக்கத்துல வந்து சரி சரி, இப்போ r to r னா எப்படிமா ரிலேஷன் இருக்கும்? சும்மா நம்மளே அதே நம்பரை எடுத்துப்போமா? -2 -1 0 1 2 3 இப்படி போயிட்டு இருக்கும். இங்கேயும் அதே மாதிரிதான் போயிட்டு இருக்கும். இதுல நமக்கு எதெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல, ரிலேஷன்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் f of x-க்கு பதிலா -2 சப்ஸ்டிட் பண்றேன். 3 minus 4 x ஸ்கொயருக்கு பதிலா -2 சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். அப்போ 3 minus 4 -2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா +4 4 ஆயிடும். 4 into 4 16 16 16. 3 minus 16 30 -13 13. அப்போ இதுல வந்து -13 இருக்கு. அப்போ -2 கொடுக்கும்போது நமக்கு -13 ஆன்சரா கிடைக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் -1 சப்ஸ்டிட் பண்ணுமா? -1 அப்போ 3 minus 4 -1 the whole square. அப்போ 3 minus 4 -1 ஸ்கொயர் பண்ணா +1. அப்போ 4 கூட 3 சாரி 1 கூட 4 மல்டி பண்ணீங்கன்னா அதே டேர்ம் தான் வரப்போகுது. இப்போ 3 -4 எவ்வளவு ஆன்சர்? -1. -1 சால்வ் பண்ணீங்கன்னா -1 ஆன்சர் வருது. இப்ப இடையிலே நிறைய கேப் ஆயிடுச்சு, இருந்தாலும் அடுத்து செக் பண்ணுவோம். சும்மா உங்களுக்காக நான் ஒரு டைம் செக் பண்ணி காட்டுறேன். வேணாக்கா, எங்களுக்காக நீங்க செக்கே பண்ண வேணாம், எங்களுக்கு தூக்கம் வருதுன்றீங்களா? 4 x-க்கு பதிலா 0. அப்போ இது 0 கூட மல்டி பண்ணா 0 தான், அப்ப 3 தான் ஆன்சர். 0 சப்ஸ்டிட் பண்ணா 3 ஆன்சர். இது வந்து ஒன்றுக்கு ஒன்றானது தான் வருது, ஆனா இடையில நிறைய நம்பர்ஸ் இருக்கு. இப்ப f of -1 சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். 3 minus 4 1. இப்ப 3 minus 4 சால்வ் பண்ணா -1. 1 எடுத்துக்கும் போது -1 ஆன்சர் வருது பாருங்க. 1 எடுத்துக்கும் போது -1 ஆன்சர் வருது. இப்படி வரலாமா? வரக்கூடாது. இது என்ன சார்பாதானே இருக்கணும், 1 to 1 ஃபங்க்ஷனா தான் இருக்கணும். 2 சைல்டுக்கு ஒரு மதர் இருக்காங்க, அப்படி இருக்கலாமா? இருக்க கூடாது. ஏன்னா இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. 1 to 1 ஃபங்க்ஷன்ல அப்படி இருக்க கூடாது. அப்போ இது வந்து இட் இஸ் நாட் அ பைஜெக்ஷன், இது வந்து இருபுற சார்பு கிடையாது அப்படின்னு எழுதலாம். என்ன ரீசன்? -1 1 என்ற எண்களுக்கு -1 என்ற ஒரே ஒரு நிழலுரு உள்ளது அப்படின்னு எழுதணும். அது பேரு, இந்த சைடு இருக்கிறதுலாம் நிழலுரு தானே, இமேஜஸ். இதெல்லாம் வந்து ப்ரீ இமேஜ். ஓகே, இப்படியே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நீங்க ஆன்சர் எழுதிக்கலாம், அவ்வளவுதான். இந்த சம்ல யாருக்கும் டவுட் இருக்கா? கொஞ்சம் சின்னது பண்றேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்கம்மா.
ஓகேவா? கனிஷ்காக்கு என்ன டவுட்டு? சரி ஓகே. அக்கா ஆ சொல்லுங்கம்மா. இப்போ வந்து R2 ரிலேஷன் டு ரிலேஷன் தான் இருக்கு. ரிலேஷன் டு ரிலேஷன் கிடையாது, அது ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். ரியல் நம்பர்னாக்க நம்மளே ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். மைனஸ்லயும் வரும் பிளஸ்லயும் வரும். ஓகே. சரி டவுட் இல்லக்கா. ஓகேம்மா. 8th சம் பார்க்கலாமா? ஏன்னு ஒரு டேம் இருக்கு, பின்னு ஒரு டேம் இருக்கு. இது வந்து எஃப் ஆஃப் ஏ டு பி, ஏல இருந்து பிக்கு சார்பா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்னமா அர்த்தம்? ஏல வந்து -1 இருக்கு, பில வந்து 0 2 ரெண்டே நம்பர் தான் இருக்கு. அப்ப -1 எடுத்தா 0, 1 எடுத்தா 2, இப்படி ரிலேஷன்ல இருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மேல் சார்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேல் சார்புனா என்ன? இதுல எக்ஸ்ட்ராவா எதுவுமே இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆன் டு ஃபங்க்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏ மற்றும் பிஐ காண்கன்னு கேக்குறாங்க. இப்போ இந்த -1 அப்படின்ற நம்பரை இதுல சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0ன்னு ஆன்சர் வருதுன்னு அர்த்தம். இந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா 0 ஆன்சர் கிடைக்குது. அதாவது எக்ஸுக்கு பதிலா நீங்க -1 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு 0 கிடைக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலா 1 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலா 2 ஆன்சர் கிடைக்குது. அதுதான் அதோட மீனிங். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான். எனக்கு அங்க என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லுங்க, இங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஏன்ற நம்பர்ல என்னமா இருக்கு? ஏல வந்து -1, ஏல உள்ள டேம் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா? பி பின்றது சொல்லுங்க. இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆன்சர், 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 ஆன்சர். இப்படிதான் வரும். நான் உங்களுக்கு புரியுற மாதிரினா இதுல போட்டு காட்டுறேன். -1 1, இங்க 0 2, இதை சப்ஸ்டியூட் பண்ணா இந்த ஆன்சர் வருது, இதை சப்ஸ்டியூட் பண்ணா இந்த ஆன்சர் வருது. இதெல்லாம் ஃபங்க்ஷன்ல இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் தான் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துப்போமா? ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு என்ன ஆன்சர் வருது? 0 வருது. ஏ எக்ஸுக்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணும்? -1. ஏ கூட -1 மல்டி பண்ணா -a. அப்ப -a போட்டுக்கிறேன். பிளஸ் பி. இப்ப இந்த -a ஆப்போசிட் சைட் போனா என்ன வரும்? பிளஸ் ஏ. ஏ ஈக்குவல் டு பின்னு வருது. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா வச்சுப்போம். ஓகே. அடுத்து செகண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுமா? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 ஏ எக்ஸுக்கு பதிலா 1, அப்போ ஏ இன்டு எக்ஸ் 1 ஏ தான் வரும். எக்ஸுக்கு பதிலா 1 சப்ஸ்டியூட் பண்ணா ஏ இன்டு 1 ஏ பிளஸ் பி. ஓகே, இது செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க? ஏ மற்றும் பி காண்கன்னு கேக்குறாங்களா? ஃபைண்ட் ஏ அண்ட் பின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஏபி ஆன்சர் நமக்கு வேணும் அப்படின்னா இதை எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஏக்கு பதிலா பின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப ஏக்கு பதிலா நான் பின்னு சப்ஸ்டியூட் பண்றேன் யூசிங் 1 யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இப்படி வருது நமக்கு. b பிளஸ் பி 2b. 2b ஈக்குவல் டு 2. இந்த 2 இன்டு வின் கேன்சல் பண்ணலாம். 2 ஆப்போசிட் சைடு வந்தா டிவிஷன்ல வரும். பெருக்கல்ல உள்ளது இந்த பக்கம் வந்தா வகுத்தல்ல வரும். 2 கேன்சல் ஆயிடும். அப்ப b டேர்ம் நமக்கு என்ன ஆன்சர்? b ஈக்குவல் டு 1. புரியுதா? b மட்டும் இங்க வச்சுக்கோங்கம்மா. 2 ஆப்போசிட் சைடு வந்தா டிவைட் பை 2ன்னு வரும். 2 கேன்சல் ஆகி 1ன்னு ஆன்சர் கிடைக்கும். சரி, பி கண்டுபிடிச்சாச்சு. ஏவும் பியும் 1ன்னு சொல்லிட்டாங்க சமோன்னு. அப்ப பி 1னா ஏயோட வேல்யூ என்னவா இருக்கும்? அதுவும் 1 தான். அதுவும் 1. அவ்வளவுதான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க். பாருங்க, ஒரு டைம் பாருங்க, புரியுதான்னு பாருங்க. எனக்கு அந்த 0 எப்படி வந்துச்சுன்னு தெரியலக்கா. 0 வந்து கொஸ்டின்ல இருக்குமா? பியோட ஆன்சரா 0 2ன்னு இருக்கு பாருங்க. இது வந்து எக்ஸ் டேர்ம், இதெல்லாம் எக்ஸ் டேர்ம், இதெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆன்சர் வருது எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு. எக்ஸ்ல 1 சப்ஸ்டியூட் பண்ணா எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு 2 ஆன்சர் வருது. இது உங்களுக்கு கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. இங்க இருக்கிற டேர்மை மட்டும் நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான்.
ஓகே, மத்தவங்களுக்கு வேற யாருக்கும் எது டவுட் இருக்கா? சரி, இம்பார்ட்டன்டான அந்த 10 மார்க் இருக்கு இல்லையா, அது வந்துருச்சு. இதுல எத்தனை பயிற்சி மார்க்கு? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஓகே 1.5 இருக்கா? ஓகே சரி, இந்த 9th சம் 10th சம் இம்பார்ட்டன்ட். நான் இதை எப்படி போடணும்னு உங்களுக்கு சொல்லி தரேன், போட்டுட்டு வரீங்களா? ஹோம்ஒர்க் போட முடியுமா? ஓகே போடுறோம்க்கா. 1.6 1 மார்க், அது பிரச்சனை இல்லை. ஓகே, இங்க பாருங்கம்மா, எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல என்னெல்லாம் ஆன்சர் வரும்? 1 விட பெரிய எண்கள்லாம் இல்ல ஒரே ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. இல்லக்கா இல்லக்கா இருங்க. இப்போ தெரியுதுக்கா. இதுக்கா ஓகே வந்துருச்சுக்கா. ஓகேம்மா. ஓகே ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கு சொல்லிட்டேன். செகண்ட் -1ல இருந்து 1, அப்போ -1 இங்க ஈக்குவல் டு கீழே ஒரு கோடு போட்டிருந்ததுன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு அர்த்தம். அப்போ அந்த நம்பரை கண்டிப்பா நீங்க எடுத்துக்கணும். இப்போ -1 வரும், அதுக்கு அடுத்த நம்பர் 0 அதுவும் வரும். 1 வருமா? வரும்க்கா. வரும், ஏன்னா அதுக்கு கீழேயும் கோடு போட்டிருக்கு. அப்ப இதுல 3 நம்பர் வருது. அடுத்து -3 கீழே கோடு போடல, அப்ப அந்த நம்பர் எடுக்க வேணாம். -3ல இருந்து -1 வரைக்கும் நடுவுல என்ன நம்பர் இருக்கு? 2. ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, அவ்வளவுதான். 3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ f(3) எந்த எடுத்துப்பீங்க? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா? ஃபர்ஸ்ட்ல தான் 3 இருக்கு, அப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணு. x+2, அப்ப 3 + 2 5. நம்மளே ஆன்சர் போட்டுடலாம். எக்ஸுக்கு பதிலா 3 சப்ஸ்டிட் பண்ணும். அடுத்து 0 எதுல சப்ஸ்டிட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா? செகண்ட். அங்க எக்ஸே காணும், 2 மட்டும் தான் இருக்கு, அப்ப 2 தான் ஆன்சர். நீங்களே போட்டுறீங்களா? இதோ இதை நீங்க போடுங்க. -1.5 இருக்கு. 1.5 எதுல வரும்? என் கோட்ல -1.5 எந்த நம்பருக்கு நடுவுல வரும்? -1க்கும் 0க்கும் நடுவுல வராது. ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கா? -1க்கும் -2க்கும் நடுவுல வருமா? இதுல -1 இதுல வருது. இருங்க, இங்க வராது. இது -1க்கும் 0க்கும் நடுவுல வருமா? இங்க 1க்கும் 2க்கும் நடுவுல தான் வரும். சரி, இதுல இருந்து இது வரைக்கும் தான் இதுல கொடுத்திருக்காங்க. -3ல இருந்து -2, அப்போ இந்த டேர்ம்ல தான் நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். சரியா?
என்ன சொல்றேன்னு புரியுதாமா? -3ல இருந்து -1 இதுக்குள்ள உள்ள நம்பர் எல்லாமே இதுலதான் வரணும். அப்படின்னா -1.5 எதுல வரும்னா இதுலதான் வரும். ஓகே ஓகே. ஏன்னா இதுக்குள்ள உள்ள நம்பர் -1 0 1 இது 3 மட்டும்தான் இங்க வரும். அதை விட பெரிய எண்கள்னா இதுலதான் வரும். அப்போ எக்ஸுக்கு பதிலா -1 1.5 நீங்க சப்ஸ்டிட் பண்ணணும். -1.5 -1 ஆட் பண்ணீங்கன்னா -2.5 தான் இதுக்கு ஆன்சர். அதே மாதிரி f(2) f(-2) f(2) எதுல சப்ஸ்டிட் பண்ணுவீங்க? 2 இங்க இருக்கு, அப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணும். 2 + 2 4 -2 எதுல வரும்? இதுல வரும். x -1 அப்ப -2 -1னா -3 4 - 3 நமக்கு 1 ஆன்சர். நம்மளே போட்டோமா? உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கலான்னு பார்த்தேன் நானு. அப்ப 10th சம் நாங்க போட்டோம். 9th சம்முமே நீங்க ஒரு டைம் போடுங்களேன். ஓகேக்கா. சரி 10th சம்ம டைரக்டா போடுறீங்களா? ஓகேக்கா. 9th சம்ம இன்னொரு டைம் சொல்லி கொடுத்துட்டுமா? 10th சம் ஆனா நீங்க போடணும். போட்டுருவீங்களா? 9th சம்மும் 10th சம்மும் நாங்களே போட்டுறோம். சரி போடுங்க. 9th சம் திருப்பி சொல்லி தர வேணாம்லமா? வேண்டாம்க்கா. சரி வேண்டாக்கா. ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. -1.5 எதுல வரும்னா இந்த டேம்ல வருது. இந்த 3rd டேம்ல தான் வருது. எனக்கு இந்த 2 சம் மட்டும் ஹோம்ஒர்க் போட்டு எடுத்துட்டு வரீங்களா? ஓகேக்கா. ட்ரை பண்ணுங்க. தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுட் இருந்தா நாளைக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, நாளைக்கு 8 சாப்டர் 1 மார்க்கும் படிக்க முடியுமாமா? கம்மிங் மண்டே மேக்ஸ் எக்ஸாம்க்கா. ஓகே, அது என்ன உங்க ஸ்கூல்லயா இல்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸா? ஸ்கூல்லக்கா. ஸ்கூல்ல தானே, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாளையங்கோட்டை பேப்பர் வருதாங்க்கா? ஆனா இப்படிதான் உங்க ஸ்கூல்ல எப்ப பார்த்தாலும் சொல்லி பயமுத்துறாங்க. எதனால எங்களுக்கு பாளையங்கோட்டையில இருந்து கொஸ்டின் வருதுன்றாங்க. நாங்க என்னக்கா பண்ண முடியும்? சரி ஓகே, மண்டே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நீங்க 8 சாப்டர் 1 மார்க் நாளைக்கு தாராளமா படிக்கலாமே. ஓகேக்கா. ஓகே. புதுசா வந்திருக்கவங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 மார்க் மட்டும் நாளைக்கு படிச்சுட்டு வாங்க. ஓகே. அப்புறம் ஒரு ஜாமெண்ட்ரி வேற சொல்லியிருக்கேனா, எல்லாத்தையும் பாக்குறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒண்ணு வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம் நாளைக்கு? ஜாமெண்ட்ரிக்கா. சரி, ஜாமெண்ட்ரி மறந்துருச்சா? போட்டு பாருங்க. அந்த வீடியோ நம்ம கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ போட்டிருக்குமா? அனுப்பிருக்கீங்கக்கா. ஓகே, அப்பனா அதை எடுத்து பாருங்க. ஓகேவா? ஞாபகம் இருக்குக்கா. சரிம்மா. அப்ப அந்த கிராஃப் மட்டும் பாத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 மார்க் மட்டும் அப்ப நாளைக்கு பாத்துருவாங்க. சரிக்கா. ஓகேவா? சிம்பிளா பாத்துருவாங்க. கிராஃப் கிடையாது, ஜாமெண்ட்ரி. மாத்தி சொல்லிட்டேன். ஜாமெண்ட்ரியும் ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 மார்க். இது டைம் கிடைக்கிறப்ப இந்த 2 ஹோம்ஒர்க் போடுங்க. 9th சம் போட முடியலனாலும் பிரச்சனை கிடையாது, நான் சொல்லி கொடுத்துட்டேன். 10th வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேமா, தேங்க்யூ, பாய், குட் நைட். தேங்க்யூக்கா. தேங்க்யூக்கா. பாய்க்கா. தேங்க்யூக்கா. குட் நைட்க்கா. பாய் பாய். தேங்க்யூ. தேங்க்யூக்கா. குட் நைட்க்கா. தேங்க்யூப்பா. தேங்க்யூக்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூக்கா.